வரி சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்வர் வழங்கிட கேட்கலாம். அன்வர் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் வக்ஃப் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவற்றை பரிசீலித்து நேற்று இரவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்து அரசிதழில் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் சட்டமாகியிருக்கிறது. வக்ஃபு என்பது ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமாகும். இந்த வக்ஃபுக்காக ஒருவர் தனது சொத்தை மதம், சமூகம் அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிப்பார். இந்த சொத்து நிரந்தரமாக வக்ஃபு வாரிய சொத்தாக மாறிவிடும். இந்த சொத்து முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. விவசாய நிலங்கள், கட்டிடங்கள், தர்கா, மசூதி, பள்ளி, மருத்துவமனை, கல்லறை, சிறப்பு தொழுகைக்கான மைதானம் போன்ற பல விஷயங்களுக்கு இந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளூர் மட்டத்திலும் வக்ஃபு வாரியங்கள் உள்ளன. அவை வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கின்றன. வக்ஃபு வாரியத்திடம் மொத்தம் 9.4 லட்சம் ஏக்கர் நிலமும் 8.7 லட்சம் சொத்துக்களும் உள்ளன. இந்த சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய் என தெரிகிறது. இது இந்தியாவின் மிக அதிகமாக சொத்து கொண்ட அமைப்புகளில் வக்ஃபு வாரியம் அமைப்பு ஒன்றாகும். புதிய மாற்றத்தில் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்களாகலாம். குறைந்தது 2 உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாதவராக இருப்பது கட்டாயமாகிறது. இது தவிர வக்ஃபு வாரியத்தில் தலைமை நிர்வாக அதிகாரி இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்றும் இந்த புதிய மசோதா முன்மொழிகிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தால் வக்ஃபு வாரியம் இஸ்லாமியர்களிடமிருந்து மத்திய அரசு கைப்பற்றுவதாக பெரும் குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த 1995 ஆண்டு கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டத்தில் கடந்த 2013 ஆண்டு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மத்திய பாஜக அரசு மேலும் பல்வேறு திருத்தங்களை செய்து வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மக்களவையில் தாக்கல் செய்தது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வக்ஃப் வாரியத்தின் உறுப்பினர்கள் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படாமல் அரசாங்கத்தால் நேரடியாக பரிந்துரைக்கப்படுவார்கள். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. அதன்பின் கூட்டுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரைகளை ஏற்கவில்லை என்றும் சர்ச்சைகள் கிளம்பினர். பின்னர் மசோதாவில் சில மாற்றங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு செய்தது. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வக்ஃபு திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய சிறுபான்மைத்துறை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடந்த 2ஆம் தேதி தாக்கல் செய்தார். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த மசோதா மீது சுமார் 12 மணி நேரம் சாரசரமான விவாதம் நடைபெற்று பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மசோதாவிற்கு 288 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 232 பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் கடந்த 3ஆம் தேதி வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். மசோதா மீது சுமார் 14 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய சிறுபான்மைத்துறை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்தினால் கோடிக்கணக்கான ஏழை முஸ்லிம்கள் பயனடைவார்கள் என தெரிவித்தார். எந்த வகையிலும் முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்றும் வக்ஃபு சொத்துகளில் இந்த சட்டம் தலையிடாது என்றும் பிரதமர் மோடியின் அரசு சகாப்த சாத் மற்றும் சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் இந்த சமூகத்திற்கு எதிராக பாகுபாடு காட்டாது என்றும் அவர் உறுதி தெரிவித்தார். அதன் பின்னர் நள்ளிரவு நடந்த வாக்கெடுப்பில் அன்றைய தினம் நள்ளிரவு நடந்த வாக்கெடுப்பில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். மாநிலங்களில் நடந்த வாக்கெடுப்பின் போது திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தனர். ஆனால் தமாக தலைவர் ஜி.கே. மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்ற செய்தி வெளியாகியது. அதே நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக அன்றைய தினம் அதிகாலை 2:30 மணிக்கு அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். வக்ஃபு மசோதா மீதான விவாதம் மாநிலங்களில் 2வது மிக நீண்ட நேர அமர்வாக அமைந்திருந்தது. நாடாளுமன்ற பதிவுகளின்படி மாநிலங்களில் மிக நீண்ட நேர அமர்வு முதலில் கடந்த 1981 செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்தது. அதன் பின் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்காக 2வது முறையாக நீண்ட நேரம் மாநிலங்களவை கூடியிருக்கிறது. இவ்வாறாக மாநிலங்களவை விடிய நடத்தி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியது. இதையடுத்து அந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது.
அதனை பரிசீலித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நேற்று இரவு அனுமதி அளித்தார். இதன் மூலம் அந்த மசோதா தற்போது சட்டமாயிருக்கிறது. சிந்துஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்வர்.